இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து கலை குடும்பங்களை ஒன்று சேர்த்து கலை குடும்பத்திலே உள்ளவர்களை களங்கப்படுத்துகின்ற நிகழ்ச்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாபெரும் குடும்பத்தை ஒன்று சேர்த்த அன்பு தம்பி சரத்குமார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். தம்பி செயலாளர் ராஜாரவி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த கூட்டம் ஏன் இங்கே நடத்தப்படுகிறது, எப்படி நடத்தப்படுகிறது என்பதை இன்றைக்கு நாடே அறிந்து கொள்ளும். காரணம், அதற்கு முன் உதாரணமாக நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டோம். இந்த தினமலர் பத்திரிகையிலே இப்படி ஒரு செய்தியை வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நான் மதுரைக்கு நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்கு சென்று விட்டு நான் தினமலர் பத்திரிகையை படிப்பதே இல்லை. எங்க வீட்டில் தினத்தந்தி, தினகரன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து 4 பேப்பர் தான். வேற எந்த பேப்பரும் நான் வாங்குறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஏதாவது வந்தா யாராவது போன் பண்ணா தெரியும். இப்படி தினமலர் பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது என்று எனக்கு மாலையிலே அங்கு மதுரைக்கு போன் செஞ்சு சொன்னாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, அசிங்கப்படுத்திருக்கானுங்க, இவெல்லாம் ஒரு பத்திரிகை நடத்தலாம் அந்த மாதிரி. சரி, நான் சென்னைக்கு வந்து பார்த்துக்கிறேன். நான் எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டவன். தம்பி சரத்குமார் அவர்கள் சொல்லுவாங்க, அண்ணன் கோவப்படாதீங்கன்னு. நான் தேவையில்லாததுக்கு கோவப்பட மாட்டேன், தேவையான விஷயத்துக்கு கோவப்படுவேன். காரணம், நான் உப்பு போட்டு சாப்பிடுவேன், கோபம் வரும், ரத்தம் கொதிக்கும். நான் அங்கிருந்து வரும்போது நினைச்சேன், நேரடியா தினமலர் ஆபீஸுக்கு போறது, அங்க இருக்கிற 4 பேரை வெற்றணும் தான் வந்தேன். ஆனால் அதற்கு முன்னால் என்னுடைய உணர்வு என்ன என்பதை நான் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் என் நடிகர் சங்கத்திலே முதல்வருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு மனு கொடுத்திருந்தார்கள். நம்முடைய சென்னை கமிஷனரை பார்க்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சங்கம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்படுவோம் தான் அந்த உறுப்பினர். என்னுடைய தனிப்பட்ட முறையிலே எனக்காக அல்ல, இந்த கலைத்துறையிலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உழைப்பு யாத்திரிப்பாராக தன்னுடைய கலைகளை செய்து கொண்டிருப்பவர்களை பற்றி தப்பாக போடுகிறார்கள். ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கணவர் ராஜ்குமார், அவர் குழந்தைகள் எனக்கு தெரியும், அவர் எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர். இந்த தினமலர் பத்திரிகை நடத்துறான ரமேஷ், அவன் பாரம்பரியமா? அதற்கு பிறகுதான் நாங்கள் கமிஷனரை சந்தித்தோம். அவரிடத்திலே சொன்னோம், நீங்கள் நடவடிக்கை, நீங்கள் வந்து மான நஷ்ட வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. சார், மான நஷ்ட வழக்கு போட்டு பணம் வசூல் பண்றதுக்கு வரல, எங்க பேர்ல அவதூறாக செய்தி வந்திருக்கு. தவறு செய்பவர்களை உங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை வேண்டுமோ எடுங்கள். அவர்கள் அந்த நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் குற்றவாளிகள் என்று வருகிறார்கள், வராமல் போகிறார்கள். அதை பற்றி அல்ல, இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது மாபெரும் தவறு. அதுவும் உங்கள் காவல்துறையே சொல்லியதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதன் பிறகு நான் அங்கு உணர்ச்சி வசப்பட்டதாகவும் ரத்தம் கொதித்திருந்ததாகவும் அங்கே கமிஷனரை உன்னை கைது செய்து உள்ளேன் என்று சொன்னதாகவும் சில பத்திரிகைகள் போட்டார்கள். காரணம் இல்லை, நேருக்கு நேர் சந்திப்பவன் தான் நான், அவன்தான் மனிதன். வாழ்க்கை ஒரு முறை, மானத்துக்காக தான் வாழ்கிறோம். நாமெல்லாம் மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்களை போல வேற தொழில் தெரியாது, நடிப்பை தவிர. உன்னுடைய பத்திரிகை விற்கவில்லை என்றால் நீ அந்த வியாபாரத்தை நடத்து, உன் குடும்பத்தை வைத்து அந்த வியாபாரத்தை நடத்து என்று சொல்ல எனக்கு தெரியும். உன்னை நீ அந்த வேலை செய்கிறார் என்று தமிழ்நாடு முழுவதும் மேலைப்பட்டு என்ன சொல்ல முடியும்?
சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பாரம்பரியமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். உனக்கு இருக்கிற அந்த கேவல புத்தி, அந்த புகைப்படம் எடுத்துக்கிற புத்தி எனக்கு அல்ல. இந்த நடிகர் நடிகரை பற்றி நீங்கள் எழுதுவதனால் அழகாக சொன்னார் நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள். எனக்கு கோபம் வந்து விட்டால் பேச முடியாது என்று. ஆனால் எனக்கு கோபம் வந்து விட்டால் நான் கொட்டி விடுவேன். அதை பற்றி கவலை இல்லை. நான் திருடவில்லை, பொய் சொல்லவில்லை, யாரும் ஏமாற்றவில்லை. மான பிரச்சனையா? அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, பேத்திகள் இருக்கிறார்கள், எத்தனை உறவுகள் இருக்கிறார்கள். ஆனால் நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. பத்திரிகையில் எழுதிட்டு போறான், விடுங்க. உங்களுக்கு தெரியும் எங்களை பத்தி, இங்க இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், எழுதி இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க நண்பர்களுக்கு தெரியும், உங்க உறவினர்களுக்கு தெரியும். அவன் கடையில் எழுதிட்டு போறாங்க. அந்த ஆறுதல் மிக சிறப்பாக இருந்தது. இத்தனை சங்கங்களும் இத்தனை பேரும் வந்திருந்து எங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது நடிகர் சமுதாயத்திற்கு ஒரு மாபெரும் எழுச்சி நாளாக இன்று இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. இந்த தவறு நடக்கக்கூடாது. மீண்டும் தினமலர் பத்திரிகையை தயவு செய்து அன்பர் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலகநாயகன் நம்முடைய கமலஹாசனாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், கார்த்திக்காக இருக்கட்டும், தம்பி சத்யராஜன் இருக்கட்டும், மற்றுமுள்ள அத்தனை நடிகர்கள் விக்ரம், அஜித் வர முடியாதவர்கள் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த தினமலர் பத்திரிகை ஒரு மஞ்சள் பத்திரிகை வாங்கவே கூடாது. எனக்கு மதுரையில இருந்து ஒரு போன் வந்துச்சு. என்னன்னு அவர்களும் அவங்களை பத்தி போட்டிருக்காங்க, சும்மா விடக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், சட்டப்படி சங்கம் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வருக்கு சொல்லி இருக்கிறார்கள், சட்டத்துறைக்கும் சொல்லி இருக்கிறார்கள், நாம் அவசரப்படக்கூடாது என்று. நாங்கள் இனிமே அந்த பத்திரிகையை வாங்குவதில்லை என்றார்கள். வாங்கக்கூடாது, இப்படி ஒரு மஞ்சள் பத்திரிகை வாங்கக்கூடாது. இவன் மஞ்சள் பத்திரிகைக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஆகவே இதற்கு மேலும் இதற்காக நீங்க மன்னிப்பு கேட்ட வருத்தம் தெரிவித்தோம் என்று யாருமே பார்க்க முடியாம இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இன்ன ராசி, இன்னைக்கு மேச ராசி, இன்னைக்கு பரணி நட்சத்திரம் போடுறது மாதிரி போட்டா யாருக்கே தெரியும்? அரை பக்க விளம்பரம் போட்டியில் இவங்க பணம் போட்டு உன்னுடைய வயிற்று பாப்புக்காக, உங்க குடும்ப நலனுக்காக, உன்னுடைய வியாபாரத்துக்காக அதே மாதிரி அரை பக்கம் போட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் அந்த தினமலர் பத்திரிகை. அதுவரையில் நாம் ஓயக்கூடாது, நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. தம்பி சரத்குமார் அவர்களுக்கு சொல்கிறேன், நாராயணர்களுக்கு சொல்கிறேன். ஏதோ இன்று கூடினோம், பேசினோம், ஒருவரை கைது செய்து விட்டார். அது அரசு தன் கடமையை செய்திருக்கிறது, காவல்துறை தன் கடமையை செய்திருக்கிறது. நம் கடமை இன்னும் முடியாது.